Hello everyone, welcome back to Iklas IS Academy. நம்ம இந்த வீடியோல அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்பு அப்படிங்கறதுடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபியர்கள்ல இருந்து யார் படையெடுத்து வந்தா, முகமது பின் காசிம் படையெடுத்து வந்தாருன்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ துருக்கியர்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கசனில பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு துருக்கிய சாம்ராஜ்யத்தை யார் ஏற்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலப்டிஜின் ஏற்படுத்தினாருன்னு பார்க்குறோம். அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாபுக்டிஜின் வந்தாருன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாபுக்டிஜினுடைய மகனான முகமது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரப்போறாரு. ஸோ அவர் தான் எனக்கு யாரு முகமது கசனி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம். ஸோ அப்போ முகமது மிலிட்டரி ரைட்ஸ் அவருடைய ராணுவ படையெடுப்புகள் அப்படின்னு பாக்குறச்ச பேட்டில் ஆஃப் வைஹிந்த் அப்படிங்கிறது. ஸோ 1008 1808 பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஹிந்த் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். திஸ் வாஸ் அ பேட்டில் பிட்வீன் முகமது கசனி அண்ட் ஆனந்த பாலா தி ரூலர் ஆஃப் ஷாஹி கிங்டம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாபுக்டிஜின் என்ன பண்ணாரு இல்லைங்களா. இதுக்கு முன்னாடியே சாபுக்டிஜின் 1001 AD பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாஹி கிங்டம் பெஷாவரை சார்ந்த ஷாஹி கிங்டம் இருக்கீங்களா, அவங்க அந்த ஷாஹி கிங்டம் உடைய அரசரான ஜெயபாலா என்பவரை தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சாபுக்டிஜினுக்கு அடுத்து வந்த முகமது கசனி 1008 AD அதே ஷாஹி கிங்டமை சார்ந்த ஆனந்த பாலா அப்படிங்கிற ஒரு அரசரை பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருவாரு இல்லைங்களா. ஸோ ஆனந்த பாலா வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கேப்சர்ட். ஆனந்த பாலா பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டு இறந்துருவாரு. ஸோ அகெயின் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ஹி இன்வேட் இந்தியா இன் 1000 AD. இல்லைங்களா. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் துர்கிஷ் இன்வேடரா சொல்றோம். ஹி ஆல்சோ கர்ஷ்டு த சண்டாலாஸ் தி ரூலர்ஸ் ஆஃப் மதுரா கன்னௌசி அண்ட் குவாலியர். அதாவது ஹி ஆல்சோ கர்ஷ்டு த சண்டேலர்கள் ரூலர்ஸ் ஆஃப் மதுரா கன்னோசி குவாலியர் போன்ற எல்லா அரசர்களுமே பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருவாரு. அதே மாதிரி இந்தியா இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த பெஷாவர் சிந்தி எல்லாமே பிரசன்ட் டே பாகிஸ்தான்ல இருக்கு. பட் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்த முதல் துருக்கியர்னா நான் யாரை தான் சொல்லுவேன், முகமது கசனியை தான் சொல்லுவேன் இல்லைங்களா. ஸோ முகமது's important expedition in Hindustan was against the Somnath temple in 1025 AD which was situated on the coast of Kathiawar இல்லைங்களா. ஸோ இப்போ முகமது கசனியின் இந்தியாவின் மீதான படையெடுப்புகளில் மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சோம்நாத் கோவிலின் மீதான படையெடுப்பு இல்லைங்களா. ஸோ குஜராத்ல கத்தியவார் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு சிவன் டெம்பிள் தான் பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிள் அப்படிங்கிற டெம்பிள். அந்த டெம்பிள்ல 1025 AD பார்த்தீங்கன்னா படையெடுத்து வருவாரு முகமது கசனி. சோம்நாத டெம்பிள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பணக்கார ஒரு டெம்பிளாக சொல்லலாம். அதிக அளவில் செல்வங்களை கொண்ட ஒரு கோயில் இல்லைங்களா. ஸோ அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் உள்ள ஒரு 2-3 கோயில வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலே அங்குள்ள செல்வங்கள் நாம் வந்துட்டு எடுத்துட்டு போனோம்னாவே நம்ம வந்துட்டு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம். அந்த மாதிரி அதிக அளவில் செல்வங்களை கொண்ட ஒரு வெல்த்தியான பிளேஸா அப்ப என்ன இருக்கும், டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ 1025 சோமநாத டெம்பிளின் மீது முகமது கசனி படையெடுத்து வராரு. அதுதான் இந்தியாவில் அவருடைய படையெடுப்புகளில் மிகவும் முக்கியமான படையெடுப்பு. ஏன்னா அந்த படையெடுப்புல தான் அவருக்கு அதிக அளவில் செல்வங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. So, Muhammad's raid on Somnath is believed to have brought in 20 million dinars worth of spoils. இப்படையெடுப்பின் பொழுது முகமது கசனி 20 மில்லியன் தினார் அளவிலான சொத்துக்களை இல்லைங்களா, எவ்வளவு மில்லியன்களா 20 மில்லியன் தினார் அளவிலான செல்வங்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. So, Sir Henry Elliot in his book The History of India refers to the 17 expeditions of the முகமது கசனி. நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, முகமது கசனி 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தாரு, 17 முறையுமே அவர் தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆக்சுவலி அவர் 17 முறை தோத்து போகல, 17 முறை அவர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும் பொழுது அவருக்கு கிடைத்த செல்வங்களை விட 18வது முறை அவர் படையெடுத்து வந்த பொழுது அவருக்கு கிடைத்த செல்வங்கள் ரொம்ப அதிகம் இல்லைங்களா. ஸோ இவருடைய இந்த 17 இந்திய படையெடுப்புகளை பற்றி பார்த்தீங்கன்னா ஹென்றி எலியாட் என்னும் வரலாற்று ஆய்வாளர் அவருடைய நூலான இந்தியாவின் வரலாறு தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல் வந்துட்டு கம்ப்ளீட்டா குறிப்பிட்டிருக்கதா வந்து சொல்றாங்க. He says after every expedition முகமது கசனி returned with countless wealth and enormous booty இல்லைங்களா. ஒவ்வொரு முறையும் அவர் படையெடுத்து வந்து திருப்பி போகும்போதுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செல்வங்களை வந்துட்டு எடுத்துட்டு போனதா வந்து குறிப்பிடுறாரு. So he was called as the hero of Islam by medieval historians. அப்ப இடைக்கால வரலாற்று ஆய்வாளர்களால இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ ஆஃப் இஸ்லாம் அதாவது இஸ்லாமின் ஹீரோ என்று அழைக்கப்பட்டவா சொல்றாங்க. He patronized Firdausi who wrote ஷானாமா அண்ட் அல்பரூனி who wrote கிதாப் ஐ ஹிந்த். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி பார்த்தோமா இரண்டாம் சந்திரகுப்தர் யாரெல்லாம் ஆதரிச்சாரு, சமுத்திரகுப்தர் யாரெல்லாம் ஆதரிச்சாரு, ஹர்ஷர் யாரெல்லாம் ஆதரிச்சாருன்னு படிச்ச மாதிரி முகமது கசனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஃபிர்தௌசி மற்றும் அல்பரூனி அப்படிங்கிற 2 பேரை வந்து ஆதரிச்சிருப்பாரு. 2 அறிஞர்கள் ஆதரிச்சிருப்பாரு. அதுல ஃபிர்தௌசி எழுதிய நூல் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷா நாமா அப்படிங்கிற ஒரு நூல். அல்பரூனி எழுதிய ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா கிதாப் ஐ ஹிந்த் அப்படிங்கிற நூல். ஸோ கிதாப் ஐ ஹிந்துக்கு என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவை பற்றின வரலாறு என்றுதான் அர்த்தம். இல்லைங்களா? ஸோ ஃபிர்தௌசி எழுதிய ஃபிர்தௌசி எழுதிய ஷானாமா. ஷானாமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க முகமது கசனியை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல். இல்லைங்களா? இது 2மே முக்கியம். ஃபிர்தௌசி மற்றும் அல்பரூனியை ஆதரித்தவர் முகமது கசனி. அதில் ஃபிர்தௌசியுடைய நூல் எது? அல்பரூனியுடைய நூல் எது? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகமது கசனியுடைய படையெடுப்புக்கு அப்புறமா அவருடைய ஆட்சியும் கொஞ்சம் காலத்துல முடிவுக்கு வர ஆரம்பிக்குது. அவருக்கு அடுத்து வந்தவங்கலாம் முகமது கசனி மாதிரி என்னவாக இல்லை, திறமையானவர்களாக இல்லை. இல்லைங்களா? ஸோ அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது கோரி. He became the ruler of Gori, a mountainous region situated between Ghazni and Herat. ஹெரால்ட் அண்ட் மற்றும் கசனி. இல்லைங்களா? ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கசனி அப்படிங்கறதுதான் யாருடைய கேபிட்டல்? நம்மளுடைய முகமது கசனியோடைய கேபிட்டல். இல்லைங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெரால்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். சரிங்களா? இந்த கசனிக்கும் ஹெராட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில கோரி அப்படிங்கிற ஒரு மலைப்பாங்கான பகுதியை ஆண்டிட்டு இருந்தவர் தான் எனக்கு யாரு? முகமது. அதனால அவருடைய பேருமே என்னது? முகமது கோரி. இல்லைங்களா? என்று அழைக்கப்பட்டது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கோரி என்ன பண்றாருன்னா, முகமது கோரி என்ன பண்றாருன்னா இந்தியாவின் மீது படையெடுத்து வராரு. இல்லைங்களா? ஸோ அப்போ இந்தியா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இந்த குஜராத், கத்தியவார், இந்த பஞ்சாப் பகுதிகள்லாம் யார் வசம் போயிருச்சு? மதுரா. இது எல்லாமே எனக்கு யார் கேப்சர் பண்ணிட்டாங்க? முகமது கசனி கேப்சர் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா கோரி வராரு. முகமது கோரி. சரிங்க, மேப் வரைஞ்சுக்கலாம். ஓகே. இவர் பார்த்தீங்கன்னா கோரி attacked the fortress of தாபர் ஹிந்தா, a strategic point for the சௌஹான்ஸ் of அஜ்மர். இல்லைங்களா? ஸோ தாபர் ஹிந்தா அப்படிங்கிற ஒரு கோட்டையை பார்த்தீங்கன்னா யார் கேப்சர் பண்றா? முகமது. யார் வந்துட்டு அந்த கோட்டையின் மீது யார் படையெடுத்து போறா? முகமது கோரி படையெடுத்து போறார். அந்த கோட்டை யாருடையதுன்னா சௌஹான்ஸ் ஆஃப் அஜ்மர். ஸோ நம்ம பார்த்தோமா ஹர்ஷருக்கு அப்புறமா நிறைய ராஜபுத்திர இளவரசர்கள் வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அதுல ஒரு ராஜபுத்திர வம்சம் தான் சௌஹான்ஸ் அப்படிங்கிறவங்க. இல்லைங்களா? ஸோ சௌஹான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜபுத்திர வம்சம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான்ல அஜ்மர். இல்லைங்களா? ராஜஸ்தான்ல அஜ்மர் அப்படிங்கிற இடத்துல ஆடிட்டு இருந்த ஒரு ராஜபுத்திர வம்சம் தான் எனக்கு யாரு? சௌஹான்கள் அப்படிங்கிறவங்க. இந்த சௌஹான்ஸுடைய ஒரு கோட்டை தான் தாபர் ஹிந்தா கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை. இவங்களுடைய என்ன கோட்டை எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? அவங்களுடைய எல்லை பகுதியில தான் இருக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா படையெடுத்து வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? இந்த கோட்டையை தகர்த்துட்டு அடுத்து உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அப்ப அவங்களுடைய ராஜ்யத்துடைய எல்லையில பாத்தீங்கன்னா தாபர் ஹிந்தா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்டையை பாத்தீங்கன்னா யார் கட்டி வச்சிருக்கா? சௌஹான்கள் கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோட்டையை பாத்தீங்கன்னா இப்ப யாரு தாக்குறா? முகமது கோரி தாக்குறாரு. தாக்கி உள்ள சௌஹான்களை எதிர்த்து போடுறதுக்காக முகமது கோரி படைகளோட வராரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சௌஹான் அப்படிங்கிற ராஜபுத்திர அஹ் சாம்ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்த முக்கியமான அரசர் தான் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிறவர். மிகவும் ஒரு சிறந்த வீரராக அறியப்பட்டவர். இன்றளவும் அந்த ராஜஸ்தான் பகுதிகளில் அஜ்மரில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவாக சிறப்பிக்கப்படக்கூடியவர் தான் எனக்கு யாரு? பிருத்திவிராஜ் சௌஹான். இல்லைங்களா? சோ அப்போ அந்த தாபர் ஹிந்தா கோட்டையை எதிர்த்து முகமது கோரி வரச்ச அந்த இடத்துல முகமது கோரிக்கும் சௌஹான் ராஜபுத்திர இளவரசரான பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் ஒரு போர் ஏற்படுது. எந்த இடத்துல? தரைன் அப்படிங்கிற இடத்துல. அதுக்கு பாத்தீங்கன்னா முதல் தரைன் போர், தி பேட்டில் ஆஃப் ஃபர்ஸ்ட் தரைன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. 1191 1191 AD நடக்குது. இல்லைங்களா? அப்போ தி ரூலர் ஆஃப் அஜ்மர் பிருத்திவிராஜ் சௌஹான் மார்ச் டு தாபர் ஹிந்தா அண்ட் ஃபேஸ்டு த இன்வேடர் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன். இல்லைங்களா? அப்ப தரைன் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் மிக சிறந்த வீரர் அப்படிங்கிற பட்சத்துல முதல் தரையின் போர்ல பாத்தீங்கன்னா யார ஜெயிச்சிடுறா? பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிடுறாரு. அப்போ ஒரு ராஜபுத்திர அரசரான பிருத்திவிராஜ் சௌஹானுடைய படைகளுக்கு ஈடு தர முடியாம யாருடைய படை தோத்துருது? முகமது கோரியின் படை எனக்கு தோத்துருது முதல் தரையின் போர்ல. இல்லைங்களா? சோ அப்ப முகமது கோரிக்கு ஒரே இன்சல்ட் ஆயிருது. இல்லைங்களா? சோ அப்ப நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டு 1191 முதல் தரையின் போர் முடியுது. போர்ல தோத்து தப்பிச்சு போனவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு போர்ல தோத்துருவாரு முகமது கோரி. இல்லைங்களா? சோ அப்ப அந்த முகமது கோரியை பாத்தீங்கன்னா
யாரு விட்டுருவா. பிருத்திவிராஜ் சௌகானும் கொல்ல மாட்டாரு. ஏன்னா தோத்து போயிட்டாரு இல்லைங்களா? விட்டுருவாரு. அப்ப அந்த தோல்விய ஏத்துக்க முடியாம போய் 1 வருஷம் ஃபுல்லா எல்லா ட்ரெய்னிங்லாம் பண்ணி, அவங்களுடைய படைகள் எல்லாம் ஃபுல்லா தயார்படுத்தி, அடுத்த வருஷமே 1092லயே எப்படியாவது பிருத்திவிராஜ் சௌகான தோற்கடிச்சிரணும் அப்படிங்கிற நோக்கத்துல மீண்டும் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா, படைகளோட யாரு வரா? முகமது கோரி வரார் இல்லைங்களா? முகமது கோரி reinforced himself and marched against பிருத்திவிராஜ் சௌகான் in the second time. அப்ப 2வது முறையாக 1192ல பிருத்திவிராஜ் சௌகானை எதிர்ப்பதற்காக மீண்டும் யாரு வரா? முகமது கோரி வராரு. மீண்டும் பிருத்திவிராஜ் சௌகானின் படைகளும், முகமது கோரியின் படைகளும் எதே இடத்துல? தரைன் அப்படிங்கிற இடத்துல மீட் பண்றாங்க. அதான் எனக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் இல்லைங்களா? அப்போ முதல் தரைன் போர், 2ஆம் தரைன் போர் 2மே பேக் டு பேக் நெக்ஸ்ட் இயர்லயே நடந்திருக்கும் இல்லைங்களா? இந்த 2ஆம் தரைன் போர்ல பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி யார தோத்துறா? பிருத்திவிராஜ் சௌகான் எனக்கு தோத்துருவாரு. இந்த செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் இன் த இந்தியன் ஹிஸ்டரி இல்லைங்களா? பிருத்திவிராஜ் suffered a crushing defeat and was eventually captured. ஒரு வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவே கருதப்படுகிறதா இந்த 2ஆம் தரைன் போர். ஏன்னா இதுல பார்த்தா பிருத்திவிராஜ் சௌகான் எனக்கு தோற்கடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இறந்துருவாரு இல்லைங்களா? பிருத்திவிராஜ் சௌகான் இறந்துருவாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1194 1094ல பேட்டில் ஆஃப் சந்துவார், சந்துவார் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர். அப்ப பார்த்தீங்கன்னா சூன் கோரி வாஸ் பேக் இன் இந்தியா டு ஃபைட் அகேன்ஸ்ட் கன்னோஜ் ரூலர் ஜெயச்சந்திரா. ஸோ பிருத்திவிராஜ் சௌகானை தோற்கடிச்சிட்டு அடுத்து ஒரு ஃபியூ இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகமது கோரி 1094ஆம் ஆண்டு கன்னௌசியின் அரசனான ஜெயச்சந்திரா மீது போர் தொடுத்தார். இதுக்கு முன்னாடி நம்ம கன்னௌசியில யாரை பார்த்தோம்? கன்னௌசியும் யாருங்க யார் நம்மளுடைய ஹர்ஷர் ஆண்டதா படிச்சோமா இல்லைங்களா? ஸோ ஹர்ஷர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்னௌசிக்கு தான் கேபிட்டல்ல மாத்தி வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அந்த கன்னௌசியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்த ஒரு ராஜபுத்திர அரசர் தான் எனக்கு யாரு? ஜெயச்சந்திரன். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம முன்னாடி பார்த்த பிருத்திவிராஜ் சௌகான் பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய மாமனார், அவருடைய ஃபாதர் இன் லா தான் எனக்கு யாரு? ஜெயச்சந்திரா இல்லைங்களா? ஆல்ரெடியே நம்மளுடைய பிருத்திவிராஜ் சௌகான 2ஆம் தரையின் போர்ல முகமது கோரி தோற்கடிச்சிட்டாரு. தோற்கடிச்சிட்டு பாத்தீங்கன்னா கையோட பிருத்திவிராஜ் சௌகானுடைய மாமனாரான ஜெயச்சந்திரனையும் தோற்கடிச்சிடணும். ஜெயச்சந்திரன் எந்த பகுதியை ஆடிட்டு இருந்தவர்? கன்னௌசி அப்படிங்கிற பகுதியை ஆடிட்டு இருந்த ஒரு ராஜபுத்திர அரசர். சோ அவரையும் பாத்தீங்கன்னா சந்துவார் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு 1194ல இல்லைங்களா? அப்ப கோரி ஈஸிலி டிஃபீட்டட் வித் ஜெயச்சந்திரா அண்ட் ரிட்டர்ன் டு கசினே வித் அன் எனாரமஸ் பூட்டி. அப்ப ஜெயச்சந்திரா பாத்தீங்கன்னா மிக ஈஸியா தோற்கடிச்சிட்டு அதிக அளவில் செல்வங்களோட பாத்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய பகுதிக்கு திரும்புறார். ஆன் தி வே while camping on the bank of Indus he was killed by some unidentified assassinated. அப்ப திருப்பி போற வழியில பாத்தீங்கன்னா வந்துட்டு சிந்து நதிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு மர்ம நபர்களால் யாரு கொல்லப்பட்டுருவா? முகமது கோரி எனக்கு கொல்லப்பட்டுருவார் இல்லைங்களா? சோ அப்ப இங்க என்னன்னா முகமது கோரி இந்தியாவில் தான் கைப்பற்றிய பகுதிகள் ஜெயச்சந்திரனிடமிருந்தும் நம்மளுடைய பிருத்திவிராஜ் சௌகானிடமிருந்தும் கைப்பற்றிய பகுதிகளை, ஏன்னா அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணணும், ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. இந்தியாவில் உள்ள செல்வங்களை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அவருடைய இது. அப்ப பாத்தீங்கன்னா தான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முகமது கோரியுடைய அடிமையாக இருந்த குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவார். முகமது கோரி அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில் தான் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு செல்வங்களை மட்டும் எடுத்துட்டு அவர் நாட்டுக்கே போயிடுவாரு. பட் போற வழியில அவர் இறந்துடுறாரு. அவ பாத்தீங்கன்னா பிஃபோர் ஹிஸ் அதான் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஹிஸ் ரிட்டன் கோரி அப்பாயிண்டட் ஹிஸ் ஸ்லேவ் குத்புதீன் ஐபக் as governor of all the places which he captured in India. அப்ப அவர் திருப்பி போறச்ச இந்தியாவில் தான் கைப்பற்றிய எல்லா பகுதிகளுக்கும் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. ஆஃப்டர் தி டெத் ஆஃப் முகமது கோரி குத்புதீன் ஐபக் பிகேம் இண்டிபெண்டன்ட் அண்ட் கேப்சர்டு மீரட் டெல்லி. அப்ப அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறச்சே யார் இறந்துடுறா? எனக்கு முகமது கோரி இறந்துடுறாரா? அப்படி இறந்ததுக்கு அப்புறமா இந்தியால குத்புதீன் ஐபக் என்ன ஆயிடுவாருன்னா இண்டிபெண்ட் ஆகி மேற்கொண்டு மீரட் டெல்லி போன்ற பகுதிகள்லாம் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ கேப்சர் பண்ணதோடு மட்டும் இல்லாம டெல்லியை கேபிட்டலா வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே எனக்கு யார ஆரம்பிச்சிருவா? குத்புதீன் ஐபக் எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. சரிங்களா? ஸோ இப்ப இங்க என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பாக்குறோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஏர்லி மிடிவல் ஹிஸ்டரி தான். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த இடத்துலயுமே அரேபியர்கள் படையெடுத்து வந்தாங்க, துருக்கியர்கள் படையெடுத்து வந்தாங்கன்னு தான் படிச்சோமே ஒழிய எந்த இடத்துலயுமே அவங்க என்ன பண்ணல, இந்தியாவை ஆட்சியை வந்துட்டு நிறுவனாங்கன்னு படிக்கவே இல்லை. சோ அதனாலதான் இது என்ன வரலாறு? ஏர்லி மிடிவல் ஹிஸ்டரி. இந்த
குத்புதீன் ஐபக், அதாவது நம்மளுடைய கோரியுடைய அடிமையாக இருந்தவரான குத்புதீன் ஐபக் தான் பாத்தீங்கன்னா டெல்லியை கேபிட்டலா வச்சு என்ன ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஆட்சியை நிறுவுவாரு, ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவராக நான் யாரை பாக்குறேன், குத்புதீன் ஐபக்கை தான் பாக்குறேன். இந்தியாவுக்குள் படையெடுத்த முதல் துருக்கியர்னா நான் யாரை சொல்லலாம், முகமது கசனியை சொல்லலாம். இதே இந்தியாவுல துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் தான் எனக்கு யாருதான், குத்புதீன் ஐபக் தான். அப்ப எனக்கு அவங்களுடைய கிங்டம் ஸ்டார்ட் ஆகி அவங்க 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 இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எனக்கு லேட்டர் மிடிவல் ஹிஸ்டரி, பிற்கால இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல் மற்றும் இரண்டாம் தலையின் போர் ரெண்டுமே எனக்கு பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் ஏற்பட்ட போர்னு தான் படிக்கிறோம் இல்லைங்களா. ரெண்டு போருமே பாத்தீங்கன்னா தி சேம் பர்சன்ஸ் நடுவில் ஏற்பட்ட போர். இதுல முதல் தரையின் போர்ல பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிருவாரு, நம்மளுடைய கோரி என்ன ஆயிருவாரு, தோத்துருவாரு இல்லைங்களா. அப்போ இந்த முதல் தரையின் போர்லயே பிருத்திவிராஜ் சௌஹான் தோல்வியுற்ற முகமது கோரிய கொன்றிருந்தாருன்னா, ஏன்னா இரண்டாம் தரையின் போர்ல பாருங்களேன், பிருத்திவிராஜ் சௌஹான் தோத்துட்டாரு இல்லைங்களா, யாரு ஜெயிச்சிட்டா, கோரி ஜெயிச்சிட்டாரு. அப்ப தோத்து போன பிருத்திவிராஜ் சௌஹானை யாரு கொன்றுவா, கோரி கொன்றுவார். ஆனா முதல் தரன் போர்ல தோல்வியுற்ற முகமது கோரியை யாரு கொல்ல தவறிட்டா, பிருத்திவிராஜ் சௌஹான் கொல்ல தவறிட்டாரு. ஏன்னா இவர் ஒரு ராஜ்புட்ஸ் அப்படிங்கறனால ராஜபுத்திரர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு வார் எத்திக்ஸ், போர் நெறிமுறைகளை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்துட்டு பின்னாடி இருந்து குத்தக்கூடாது, போர்ல புறமுதுகிட்டு ஓடக்கூடாது இல்லைங்களா. சோ எதிரி வந்துட்டு தோத்துட்டான், நம்ம கிட்ட சரணடைஞ்சிட்டான்னா அவன் என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. ஆயுதம் இல்லாத ஒருத்தனை வந்து தாக்கக்கூடாது. ஆயுதங்களோட ஒருத்தன் போரிட்டாதான் அவன் என்னுடைய வீரத்துக்கே நிகரானவன். ஆயுதம் இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தனை நம்ம தாக்கக்கூடாது போன்ற நிறைய வார் எத்திக்ஸ பாத்தீங்கன்னா ராஜ்புட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப தோல்வி உற்று சரணடைஞ்ச முகமது கோரியை பாத்தீங்கன்னா யாரு விட்டுறா, கொல்லாம யாரு விட்டுறா, முகமது கோரிய பிருத்திவிராஜ் சௌகான் கொல்லாம விட்டுறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, போட்டு நெக்ஸ்ட் இயரே அவருடைய படைகளை ஃபுல்லா வலிமையாக்கிட்டு வந்துட்டு பிருத்திவிராஜ் சௌகானை கொண்டாடுறாரு இல்லைங்களா. அப்போ ஒருவேளை முதல் தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரிய கொண்டிருந்தார் அப்படின்னா இரண்டாம் தரையின் போருக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. அப்போ பாத்தீங்கன்னா அடுத்து சந்துவார் போரும் ஏற்பட்டிருக்காது. இந்தியாவில் முகமது கோரியுடைய ஒரு காலம் முதல் தரன் போரோடயே முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்புறம் எப்படி முகமது கோரியால குத்புதீன் ஐபக்கை இந்தியால அப்பாயிண்ட் பண்ணிருக்க முடியும் இல்லைங்களா. அப்ப குத்புதீன் ஐபக் இந்தியாவுல கவர்னரா அப்பாயிண்ட் ஆகலைன்னா அவரால எனக்கு டெல்லி சுல்தானியமும் எனக்கு ஏற்பட்டிருக்காது இல்லைங்களா. சோ அப்போ ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு போராகத்தான் நான் என்ன சொல்றேன், முதல் மற்றும் இரண்டாம் தரன் போர். அதிலும் குறிப்பா இரண்டாம் தரன் போர்ல பிருத்திவிராஜ் சௌஹானை தோற்கடித்தது முகமது கோரியுடைய ஒரு 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 ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த ஆரம்பிக்குது. அவருக்கு இன்னொரு கான்பிடன்ட் வர ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அவரு ராஜபுத்திரர்களை தோற்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அப்போ ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டில்ஸ் தான் முதல் மற்றும் இரண்டாம் தரையின் போர் அப்படிங்கிறது. இந்த இரண்டு போர்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கான ஒரு ஒரு பாதை என்பது ஏற்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. அப்போ அப்ப எதனால முன்னாடி முகமது கசினி வந்துட்டு இந்தியாவில இருந்த ராஜ்புட்ஸ் எல்லாம் தோற்கடிச்சாரு, அடுத்து முகமது கோரி தோற்கடிச்சாரு. அப்படிங்கிறச்ச எதனால ராஜபுத்திரர்களால துருக்கியர்களை எதிர்கொள்ள முடியவில்லை இல்லைங்களா. ராஜ்புட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வீரர்களாக இருப்பாங்க. நிறைய படைகள் அவங்க கிட்டயுமே இருந்திருக்கும். நல்ல ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சரவை குழு இருந்திருக்கும். வீரமானவங்களாக இருப்பாங்க. அப்படி இருந்துமே ராஜ்புட்ஸால துருக்கியர்களை எதனால எதிர்கொள்ள முடியவில்லை, ஏன் ராஜ்புட்ஸ் எல்லாருமே துருக்கியர்கள்கிட்ட தோத்து போயிட்டாங்க அப்படின்னு படிக்கிறோம்னா, இந்த ராஜ்புட்ஸ் கிட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு லேக் ஆஃப் யுனைட்டி, ஒற்றுமை என்பது கிடையாது சரிங்களா. சோ அப்ப பாத்தீங்கன்னா ராஜ்புட்ஸ் என்னன்னா அவங்கவங்க பகுதிகளை வந்து பாத்துக்கணும், அவங்கவங்க பகுதிகளை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கணும், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கமே ஒழிய ராஜபுத்திரர்கள் அவங்களுக்குள்ள என்னதான் போயிட்டு இருக்கும், அப்பப்ப முரண்பாடுகள், சண்டைகள், அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்திருக்கும். சோ அப்போ ராஜபுத்திரர்களிடம் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒற்றுமை இல்லாம போனது பாத்தீங்கன்னா நிறைய அந்நிய படையெடுப்புகள் ஈஸியா இந்தியாவுக்குள்ள வந்துட்டு அவங்களை எதிர்ப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராஜ்புட்ஸ் பின்பற்றிய வார் எத்திக்ஸ், ராஜபுத்திரர்களுடைய அந்த போர் நெறிமுறைகள் அவங்க பின்பற்றியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஈஸியா பாத்தீங்கன்னா வந்துட்டு தோத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்ப அவங்களே அவங்களுக்கு என்ன ஆகுறாங்க, பிற்காலத்துல எளிமையா வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருமளவில் சொல்லக்கூடிய அளவுக்கு கேவல்ரி கிடையாது, அதாவது குதிரைப்படை கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தென்னிந்திய அரசர்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவில் குதிரைகளை பாத்தீங்கன்னா அரேபியால இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய இராணுவத்துக்காக. ஆனா வட இந்திய அரசர்கள் பெரும்பாலும் எதிர கவனம் செலுத்தவில்லை, குதிரை படைகளில் அதிக கவனம் செலுத்தவில்லை இல்லைங்களா. சோ இதன் காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்களுடைய தோல்வி என்பது யாரால நிர்ணயிக்கப்பட்டது,
துருக்கியர்களால் நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ முகமது கசனியை தொடர்ந்து முகமது கோரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்துட்டு ராஜ்புட்ஸ் எல்லாம் தோற்கடித்து தன்னுடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை அப்பாயிண்ட் பண்ணிட்டு போறாரு. அப்ப இந்த குத்புதீன் ஐபக் தான் பாத்தீங்கன்னா எனக்கு டெல்லியை கேபிட்டலா வச்சு எனக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை எனக்கு வந்துட்டு ஏற்படுத்துறாருன்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள் முதலில் படையெடுத்து வந்த அரேபியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு முகமது பின் காசிம். சரிங்களா? இந்தியாவுக்குள் முதலாக படையெடுத்து வந்த அரேபியர் அப்படின்னு பாக்குறதுன்னா முகமது பின் காசிம். அதே மாதிரி இவரே தான் சிந்து முல்தான் பகுதியில் ஜிசியா வரி விதித்தவர் இல்லைங்களா? சோ சிந்து மற்றும் முல்தான் பகுதியில் ஜிசியா டாக்ஸ போட்டவர் முதலாக இம்போஸ் பண்ணவராலும் எனக்கு யாருதான் முகமது பின் காசிம் தான் இல்லைங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா அரேபியர்கள் மேற்கொண்டு இந்தியாவுக்குள்ள எங்கேயுமே படையெடுத்து வரல. சோ ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதாவது ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் இல்லைங்களா? ஆப்கானிஸ்தான்ல துருக்கி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு யாரு ஒரு துருக்கிய அடிமையான ஆலப்டிஜின் அவர் தானே பார்த்தோம். முதல்ல வந்துட்டு கஜினி கேபிட்டலா வச்சு ஆலப்டிஜின் தானே ஆப்கானிஸ்தான்ல துருக்கிய ஆட்சி ஏற்படுத்தினாரு. ஆலப்டிஜினுக்கு அடுத்துதான் சாபுக்டிஜின், அவருக்கு அடுத்ததான் எனக்கு யாரு முகமது கசினி இல்லைங்களா? இதே இந்தியால துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் இல்லைங்களா? இதே இந்தியால துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் துருக்கி ஆட்சின்னு சொல்றதை விட இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்த ஃபர்ஸ்ட் தர்க்கி இன்வைடர். பிகாஸ் முகமது கசனிக்கெல்லாம் என்ன ஆசை இல்ல இந்தியாவை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் கிடையாது இல்லைங்களா? சோ அப்ப அவர் ஆட்சியை ஏற்படுத்தல, இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்தா அவருக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனாரே ஒழிய அவரு ஒரு இங்க ஒரு கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அப்போ படையெடுத்து வந்த முதல் அரேபியர்னா காசிம். ஆப்கானிஸ்தான்ல துருக்கி ஆட்சி ஏற்படுத்தியவரும் எனக்கு யாரு ஆலப்டிஷின். இதே எனக்கு இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வந்த முதல் துருக்கியர் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு முகமது கசினி அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? முகமது கசினி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே எனக்கு இந்தியால துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் இந்தியாவுல ஒரு துருக்கிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏற்படுத்தியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்வியஸ்லி எனக்கு யாரு தான் எனக்கு வந்துட்டு குத்புதீன் ஐபக் இல்லைங்களா? இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை ஏற்படுத்தியவர் அப்படின்னா நான் கண்டிப்பா யார் தாங்க சொல்லியாகணும் குத்புதீன் ஐபக்கை தான் சொல்லியாகணும். பிகாஸ் எனக்கு கசினி வந்தாரு, கசினிக்கு அடுத்து எனக்கு கோரி வந்தாரு, கோரியுடைய அடிமை தான் எனக்கு யாரு குத்புதீன் ஐபக். கோரியும் இந்தியாவில் என்ன பண்ணல ஆட்சியெல்லாம் எனக்கு ஏற்படுத்தவே கிடையாது. முகமது கோரியால் நியமிக்கப்பட்ட அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் தான் இந்தியால ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு வலிமையான துருக்கிய ஆட்சியை எதை கேபிட்டலா வச்சு டெல்லி கேபிட்டலா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்னதான் பார்க்க போறோம் டெல்லி சுல்தானேட் இல்லைங்களா? டெல்லி கேபிட்டலா வச்சு குத்புதீன் ஐபக் ஏற்படுத்திய டெல்லி சுல்தானியம் கிட்டத்தட்ட 1206 இருந்து 1526 வரைக்கும் ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல எனக்கு டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சி மிக வலிமையான ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக எனக்கு இந்தியால இருந்திருக்கும் இல்லைங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு 5 டைனாஸ்டிஸ் 5 வம்சங்கள் எனக்கு பாத்தீங்கன்னா ரூல் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு லேட்டர் மிடிவல் ஹிஸ்டரி பின் இடைக்கால வரலாறு அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ மிடிவெல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட். ஸோ நம்ம கிங்ஸை பற்றியும் நிறைய ஃபேக்சுவல் டேட்டாஸையும் அதிகமாக படிக்கக்கூடியது. ஸோ குவைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கும் கூட டெல்லி சுல்தானேட். சரிங்களா? ஸோ அப்போ இவங்களுடைய பீரியட்ல இவங்களுடைய ரூல்ஸ் எப்படி இருந்தது, 5 வம்சங்கள் என்னென்ன, இன்னும் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஃப்ரெஷ் டாபிக்காக நம்ம யாரை பற்றி படிக்க போறோம் டெல்லி சுல்தான்ஸ் பற்றி படிக்க போறோம். ஸோ அரேவ்ஸ் அண்ட் தர்க்கி கான்குவெஸ்ட்ல இப்போ நம்ம லாஸ்டா பார்த்த அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அரேப்ஸ் யாரு, ஃபர்ஸ்ட் தர்க்கியர்கள் யாரு, ஜிசியா டாக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டவங்க யாரு, அந்த மாதிரியான டேட்டாஸை படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம டெல்லி சுல்தான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.